வணக்கம். திண்ணைக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில நம்ம பார்க்க போறது ரொம்பவே விரைவா செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. அதாவது காலை உணவு. அதாவது இந்த ஓட்ஸ்ல பண்ணக்கூடிய இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிள். அதே சமயம் சாப்பிட்டா ரொம்ப நேரத்துக்கு பசி தாங்கும். ரொம்ப ஃபில்லிங்காவும் இருக்கும். இப்போ ஓட்ஸும் வந்து அரிசி கோதுமை மாதிரி ஒரு தானியம் தான். அதை வந்து நம்ம வந்து அவல் மாதிரி, நம்ம அரிசியில எப்படி அவல் பண்றோமோ அதே மாதிரி ஓட்ஸ்லயும் அவல் மாதிரி பண்ணி பொதுவா விற்கிறாங்க. ஓட்ஸ் எதுக்கு நல்லது அப்படின்னா, பொதுவா இதுல வந்து நிறைய நார்ச்சத்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது தவிர புரோட்டீன், நிறைய பி விட்டமின்ஸ் இருக்கு. இது தவிர இரும்புச்சத்து, கால்சியம்லாம் நிறைய இருக்கு. அதனால கால்சியம் குறைபாடு உள்ளவங்க கூட ஓட்ஸ் நிறைய சாப்பிடலாம். இப்ப நம்ம நேரடியா செய்முறைக்கு போயிடலாம். இப்ப இந்த ஓட்ஸ் உப்புமாவுக்கு தேவையான பொருட்கள், அதாவது முக்கியமா தேவையான பொருட்கள் இதுல பாக்குறீங்க நீங்க. அதாவது ஓட்ஸ், சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன்னா, இப்போ இந்த உப்புமா பண்றதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஓட்ஸ் வந்து ஒரு 1/4 கப் எடுத்திருக்கிறத ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு, அதுல நான் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா நீங்க விட்டுறலாம். இதுல அந்த உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கலந்துக்குங்க. கலந்துட்டு முதல்ல இதை வந்து ட்ரையா நல்லா கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் தெளிச்சு, நம்ம அவல் எப்படி வந்து நனைக்கிறதுக்கு லேசா தெளிச்சு வைப்போம் அந்த மாதிரி லேசா நனைச்சுக்குங்க. நனைச்சு அது முழுசுமா ஈரப்பதம் எல்லா விதத்திலையும் பரவிடுற மாதிரி கலந்து விட்டுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவு ஈரப்பதம் இருக்கு அப்படின்னு. அதிகமா போனா 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் தண்ணீர் தேவைப்படும். இப்ப நம்ம நனைச்ச ஓட்ஸ ஒரு பக்கம் வச்சுட்டு நாம வந்து இப்ப தாளிக்க ஆரம்பிக்கலாம். நான் கொஞ்சம் கருப்பு உளுந்து சேர்த்திருக்கேன். அடுத்ததா கொஞ்சம் கடுகு சேர்த்திருக்கேன். கூடவே ஒரே ஒரு வத்தல், அதை கிள்ளி போடல, நான் முழுசா சேர்த்திருக்கேன். ஏன்னா நான் பச்சை மிளகாய் சேர்க்க போறேன் அடுத்ததா. இப்போ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வறுத்துட்டு அது கூட ஒரு 4-5 முந்திரி போட்டுக்குங்க. தேவைன்னா போட்டுக்குங்க, இல்ல வேண்டாம்னா விட்டுறலாம். இப்போ முந்திரி பருப்பு போட்டுட்டு அதையும் வறுத்த பிறகு கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்திருக்கேன்னா இது வாசனைக்காக. கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுட்டு இப்ப நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் இதுல சேர்த்துடலாம். இப்ப நான் சின்ன வெங்காயம் ஒரு 4-5 எடுத்து அதை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்திருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வெங்காயம் நிறம் மாறுற அளவுக்கு அதை வதக்கிக்குங்க. வெங்காயம் வெந்த பிறகு நாம அது கூட நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஓட்ஸை சேர்த்துற போறோம். இப்ப ஓட்ஸை சேர்த்த பிறகு அந்த ஓட்ஸ் வந்து கொஞ்சம் வேகிறதுக்காக நம்ம ஒரு கை அளவுக்கு, உள்ளங்கையில எவ்வளவு தண்ணி பிடிக்குமோ அந்த அளவுக்கு தண்ணீர் எடுத்து அதை வந்து தெளிச்சு நல்லா கலந்து விட்டுட்டு நாம அப்படியே தீயை குறைச்சிட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி வைக்க போறோம். ஏற்கனவே நம்ம ஓட்ஸை நனைச்சிருக்கோம், அதனால நமக்கு வந்து அது சீக்கிரமா 3 நிமிஷத்துல சிறுதீயில வச்சோம்னா குக் ஆயிரும். அப்படியே 3 நிமிஷத்துக்கு மேல குக் ஆகல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறுபடியும் கொஞ்சமா தண்ணீர் தெளிச்சு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நீங்க வைக்கலாம். ஒன்னும் தப்பு இல்லை. நமக்கு நல்லா சாஃப்டா வெந்திருக்கணும், அதுதான் முக்கியம். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்டா அதே சமயம் நல்லா உதிரியா அருமையான ஓட்ஸ் உப்புமா தயாராயிருச்சு. இது ரொம்பவே சீக்கிரமா பண்ணக்கூடிய ஒரு காலை உணவு. நம்ம எடுத்திருக்கிற இந்த 1/4 கப் ஓட்ஸ் வந்து ஒருத்தர் சாப்பிடுறதுக்கு ரொம்ப தாராளமா இருக்கும். அதே சமயம் உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு சத்தான பிரேக்ஃபாஸ்ட் கூட. இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்து ஒரு பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.